ஓயா ஆண்டவர் நல்லவர். இந்த நாளிலும் கூட நம்முடைய மத்தியில் இருக்கிற சகோதரர் பிரவீன் டேனியல் அண்ணா அவர்கள் சங்கீத பகுதியை ஒரு 20 நிமிடங்கள் தியானம் செய்வார்கள். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி ஒரு உற்சாகமாய் வரவேற்போம். Praise the Lord. Hallelujah. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? சரி. கடந்த மாதத்தில் இங்கிருந்து ஆராதனை நடத்தும்படி தேவன் உதவி செய்தார். பல சாட்சிகளையும் நான் கேட்டிருந்தேன். மிகவும் சந்தோஷம். இந்த நாளிலும் மறுபடியுமாய் கர்த்தர் உங்கள் மத்தியிலே தேவ வார்த்தையோடு கூட அதை தியானிக்கும்படி கொடுத்த வாய்ப்பிற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான தகப்பனுக்கு நன்றி. அருமையான சொந்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இன்றைக்கி நம்ம வாசித்த சங்கீத பகுதியை அதிலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ளும்படி தேவன் கொடுத்த ஒரு கிருபைக்காக நன்றி. இப்போ நம்ம எல்லாத்தையும் வாசித்தோம். இந்த சங்கீதத்தை யார் எழுதுனான்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? தாவீது தான் சங்கீதத்தை எழுதினார். அதை பற்றி ஆராதனையில் அருமையான பாஸ்டர் பிளஸிங் தம்பி அவர்கள் வர்ஷிப் பண்ணும்போது 23வது சங்கீதத்தை அழகாக அவர் பேசினார். அந்த அதிகாரத்தை அவர் சொன்னதை நான் கவனித்தேன். தேவன் என்னோடு கூட அதை சொல்லிவிட்டு சில காரியங்களை பேசும்படிக்கு எனக்கு சொல்லியிருந்தார். சங்கீதத்தில் விசேஷமாக 23:5 ஒரு வசனம், தாவீது அவனுடைய வாழ்க்கையை அப்படியே பாடலாக பாடுறான். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து அவர் புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்க்கிறார் அப்படிலாம் சொல்லிட்டு 5வது வசனம் என்ன சொல்லுது? ஒருத்தர் வாசிங்க. ஆமென். 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 போதும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. தாவீதை பற்றி நான் சொல்லிடுறேன். ஈசாயின் குமாரனாக இருந்தாலும் தாவீது ஈசாயின் மனைவியின் இடத்துல பிறந்தவன் அல்ல. அப்படி இன்னொரு தாய்க்கு பிறந்தவன் தான் அந்த தாவீது. அதனால் குடும்பத்தினரால் மிகவும் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்ட ஒரு தாவீது, புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் எல்லாரும் இராணுவத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் தாவீது வனாந்தரத்தில் விடப்பட்டிருந்தான். ஏன் அப்படின்னா அவன் எப்படியோ போகட்டும், இவன் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி குடும்பத்தினரால் ஒதுக்கப்பட்டு ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீது வனாந்தரத்தில் அப்படியே ஆடை மேய்ச்சிட்டு இருக்கும்போது அவன் பாடுறான் ஒரு பாட்டு, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். நான் எப்படி என் ஆடுகளை மேய்க்கிறனோ அதே மாதிரி கர்த்தர் என்னை மேய்க்கிறார். வனாந்தரத்தில் தனித்து விடப்பட்டிருந்தாலும் அவனுடைய தேடல் எல்லாமே எதுவாக இருந்துச்சு? கர்த்தராக இருந்துச்சு. அவனுடைய வாழ்க்கை அப்படியே பாடல் அவன் பாடிட்டு சொல்கிறான் வருத்தத்தோட, என்னை எந்த பந்திக்குமே என்னை என்ன செய்ய மாட்டாங்க, அழைக்க மாட்டாங்க, என்னை யாருமே முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆவியில் நிறைஞ்சு சொல்கிறான், கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறான்னு பாடிட்டு அந்த வசனம், அவர் என்னை மேய்த்து தண்ணீரண்டை கொண்டு போய் விடுகிறார். அந்த 5வது வசனம் என்ன சொல்லுது? என் சத்துருக்களுக்கு முன்பதாக. அவன் சொல்கிறான், என் வீட்டாரெல்லாம் எப்படி ஆயிட்டாங்க, எனக்கு சத்துரு ஆயிட்டாங்க, எனக்கு தீமை செய்கிறவர்கள் ஆயிட்டாங்க. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுவார்? என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை எனக்கு நிச்சயமாக ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். அபிஷேகம் என்பது மேன்மை, ஒரு மேன்மை, ஒரு தனித்துவம். அது சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு தேவை இருக்கு இல்லையா? நான் கர்த்தரை நம்பியிருக்கேன், என்னை யார் வேணான்னு சொன்னாங்களோ அவங்க முன்னாடி எனக்கு என்ன வேணும்? ஒரு மேன்மை வேண்டும் அப்படின்னு சொல்லி தாவீதை பாடிட்டு இருக்கிறான். அவனுக்கு வனாந்தரத்தில் இருந்த தாவீதுக்கு ஒரு அழைப்பு வருது. என்ன அழைப்பு வருதுன்னா, சாமுவேல் எங்கே வந்திருக்கிறாரு? உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, உன்னை என்ன செய்கிறாரு? அழைச்சிட்டு வர சொல்கிறாரு. முதல்ல அவனை ஒரு பந்திக்கு விருந்துக்கு அழைக்கிறார்கள். இவனுக்கு தெரியாது. ஆனால் அவன் அதை எதற்கோன்று சொல்லி போகிறான். சாமுவேல் வந்திருக்காருன்னா ஒரு பெரிய சந்தோஷம். சாமுவேல் யார் அப்படின்னா, பெயர் பெற்ற ஒரு தீர்க்கதரிசி. தான் முதல் பெயர் சபா மட்டும் அப்படின்னா இந்த கடைமுனையிலேருந்து இந்த எண்டு வரைக்கும், அதாவது இமயம் முதல் குமரி வரைக்கும் சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பெயர் பெற்ற ஒரு தீர்க்கதரிசி வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. ஆனால் இப்போ யார் அழைக்கப்படுறா? தாவீது அழைக்கப்படுறான். அழைக்கப்பட்டு அவன் உள்ளே வந்தவொடனே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு, நான் இவனை தெரிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே தாவீதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். வனாந்தரத்தில் ஒருவருக்கும் தெரியாமல் இருந்தேன், ஆனால் அவன் பாடின பாடல்களை எல்லாம் அவன் வாழ்க்கையில் நிறைவேற பண்ணி அப்படிப்பட்ட தாவீது அபிஷேகத்தை பற்றி நம்ம பேசணும். அபிஷேகம் அப்படின்னா அவன் மேலே வந்துருச்சு அப்படின்னா வேற இன்னும் இல்லை. கர்த்தர் அது முதற்கொண்டு அவன் மேல் தங்கி இருந்தார். கர்த்தர் உங்க மேலே தங்கி இருக்கிறதா என்னது? அபிஷேகம். ஆவியானவர் இறங்கி
அப்போஸ்தலர் நடவடிக்கையில் வாசிக்கிறோம். நம்ம கூடவே இன்றைக்கும் என்ன பண்ணுறாரு, கூடவே வாழ்கிறது தான் அபிஷேகம். அந்த அபிஷேகம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, நீங்கள் 1 சாமுவேல் 16:13 தான் இந்த வசனம் இருக்குது. 2 சாமுவேல் 2:4 வாசிங்க. 3 முறை தாவீது அபிஷேகிக்கப்பட்டான். 2 சாமுவேல் 2:4. அபிஷேக். ஆமென். யூதாவின் மனுஷர்கள் வந்து தாவீதை ராஜாவாக அபிஷேகம். இது 2வது முறை அவனுக்கு வந்த மேன்மை. 5வது அதிகாரம் 3வது வசனம். ஆமென். ஹல்லேலூயா. 3வது முறை தாவீதை, முதலாவது அவன் சத்துருக்களாயிருந்த வீட்டாருக்கு முன்பதாக கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணினார். 2வது அந்த யூத கோத்திரத்தார் வந்து அவனை என்ன பண்ணாங்க, அபிஷேகம் பண்ணாங்க. அடுத்த மேன்மை. அடுத்து 3வது சமஸ்த இஸ்ரவேலர் எல்லாரும் சேர்ந்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணார்கள். தாவீது யாருன்னா, மறைக்கப்பட்டவன். அதுலாம் கெபில அவன் மறைக்கப்பட்டு மனுஷர்களாலும் மறைக்கப்பட்டு வாழ்ந்த தாவீதை கர்த்தருடைய அபிஷேகம் என்ன பண்ணுச்சு, வெளியே கொண்டு வந்துச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு மறைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலை இருந்தீங்கன்னா கர்த்தர் என்ன பண்ண போறாரு? ஆமென். வெளியே கொண்டு வரும் கர்த்தருடைய அபிஷேகம். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? சரி. இப்போ இந்த 2 அதிகாரம் வந்து இந்த பேசேஜ் வந்து நம்ம கொடுத்துருக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் இதில் மறைக்கப்பட்ட, இதில் எல்லா வசனமே வாசிட்டீங்களா? எல்லாமே கரெக்டாக வாசிச்சாச்சுல. ஆனால் இதில் மறைக்கப்பட்ட சில வார்த்தையை தான் இன்னைக்கு பேச போகிறேன். 57வது வசனம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஹெட்டிங் இருக்கு பாருங்க. கேத், அதை வாசிக்கவே இல்லை, அப்படிதானே? அந்த கேத் அப்படிதான் சில காரியங்கள் நம்ம என்ன பண்ணிடுவோம், மறைக்கப்பட்டு விட்டுருவோம். அந்த கேத் எதுக்கு எழுதப்பட்டுன்னா, இது வந்து ஒரு தலைப்பு. ஹீப்ருவுடைய ஆல்பபெட்டிக் ஆர்டரில் 8வது எழுத்து தான் அந்த கேத். அடுத்தது என்ன போட்டிருக்கு அப்படின்னா சேத். தேத் அப்படின்னா அது 9வது லெட்டர். மொத்தம் 22 லெட்டர்ஸ் இருக்குது. அந்த 22 லெட்டர்ஸையும் 8 வசனங்களாக பிரித்து மொத்தம் 176 வசனங்களை தாவீது இதில் எழுதியிருக்கிறாரு. இதில் நம்ம வாசித்தோம். இதில் வாசித்ததில் கர்த்தாவே நீர் என் பங்கு, இந்த மாதிரி வாசிட்டே வரும்போது கடைசி வசனத்தை வாசிங்களேன். 64. ஆமாம். பூமி வந்து கிருபையினால் நிரம்பி இருக்கிறது. கேத் அப்படின்னு சொன்னால் த லவ்விங் கைண்ட்னஸ் அல்லது செட்ஃபஸ்ட் லவ் அப்படின்னு இருக்குது. அசைக்க முடியாத ஒரு அன்பு. அது எதுக்கு அடையாளமாக இருக்குது அப்படின்னா கிருபைக்கு அடையாளமாக இருக்குது. தாவீது எழுதும்போது அவன் அபிஷேகிக்கப்பட்ட தாவீது விசேஷித்த ஞானத்தை கொண்டு கிருபையை பேசுகிறான். இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் வந்து இடைபடுறாரோ அங்கெல்லாம் கிருபை வெளிப்படும். கேத் அப்படின்னா கிருபை. அந்த கடைசி வசனத்தில் அதில் முன்னாடி பார்த்தீங்கன்னா 58, முழு இருதயத்தோடு உடைய தயவுக்காக கெஞ்சுகிறேன், உமது வாக்கின்படி எனக்கு இறங்கும். தயவுக்காக அவன் கெஞ்சுறான். அந்த கடைசி வசனம் சொல்லுது, பூமி முழுவதும் உடைய கிருபையினால் நிறைந்து இருக்கிறது. சரி, இந்த 8 அப்படின்னு எடுத்ததுனால அந்த 8ஓட சம்பந்தப்பட்ட ஒரு காரியத்தை நான் வந்து உங்கள்கிட்ட பேச போகிறேன். ஆதியாகமம் 6வது அதிகாரத்துக்கு வந்துட்டிங்கன்னா, ஆதியாகமம் 6வது அதிகாரம் 7லிருந்து 9 வசனங்கள். ஒரு நிமிஷம். இப்போ பூமியில் கர்த்தர் உண்டாக்குனதுனால, பாவம் வந்ததுனால ஒரு மனஸ்தாபம் வந்துருச்சு. ஆண்டவர் இப்போ என்ன பண்ண போகிறேன், எல்லாத்தையும் நான் அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாரு. அடுத்த வசனம். ஹல்லேலூயா. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இந்த கிருபை எப்போ வருது அப்படின்னா, நம்ம சரியாக இருக்கும்போது வர்றதில்லை கிருபை. நம்ம வந்து தகுதியே இல்லாமல் இருக்கும்போது தான் அந்த கிருபை வருது. சரி, அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நோவாவின் வம்ச வரலாறு வாசிங்க. தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். இப்போ நோவா வந்து உத்தமமும் நீதிமானா இருந்ததுனால கிருபை கிடைச்சிருந்துச்சுன்னா இந்த வசனம் இதுக்கு அடுத்து தான் எழுதப்பட்டிருக்கணும். நோவா உத்தமமும் நீதியும் உள்ளவனாக இருந்தான், தேவனோடு சஞ்சரித்தான், அதனால் தேவன் கண்களில் நோவாவுக்கு
கிருபை கிடைத்ததுன்னு எழுதியிருக்கணும் இல்லையா? ஆனால் இங்கே எப்படி எழுதியிருக்கிறார் ஆவியானவர்? அவனுக்கு கிருபை கிடைச்சிருச்சு. கிருபை இன்னைக்கு நான் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதை எப்படி செயல்படும் அப்படின்னா, நீதிமானும் உத்தமனும். கிருபை வந்துருச்சுன்னா கிறிஸ்துவனுடைய நீதி நமக்கு என்ன செஞ்சிடும்? வந்துடும். உத்தமம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கிருபைன்றது ஒரு அன்பு, லவ்னு சொன்னேன், மாறாத ஒரு அன்பு. உலகத்தில் இருக்க எல்லா அன்புமே கொஞ்ச நாள் மாறி போர் அடிச்சு போயிடும். ஆனால் கர்த்தருடைய அன்பு என்ன செய்யாது? 54:10 ஏசாயால இருக்கு இல்லையா? மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும். நிலை பெயர் எங்கேயாவது மலை விலகி அப்படி எந்த ஊர்லையாவது நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? இங்கே இருந்த மலையை காணாமப்பா, பக்கத்தில் ஊரில் நகண்டு போயிடுச்சுன்னு அப்படி போனதே இல்லை. அதுவே போனாலும் கிருபை என்ன செய்யாதான்? போகவே போகாது. அதைத்தான் கர்த்தர் நோவா கொடுத்ததுனால அவன் தேவனோடு சஞ்சரித்தான். ஒரு அன்பு அதிகமாக வச்சுருக்கவங்கள்ட்ட நம்ம என்ன பண்ணுவோம்? பேசிக்கிட்டே இருப்போம் இல்லையா? அந்த உறவை தக்க வச்சுக்கணும் விரும்புவோம். நோவா அதைத்தான் செஞ்சுருக்கிறாரு. சரி, இப்போ நோவாவுக்கு இந்த மாதிரி நடந்துச்சு. 3 பிள்ளைகள் இருந்தாங்க. 10வது வசனம், நோவா சேம் காம் யாப்பேத் என்ன 3 குமாரனை பெற்றார். இந்த 3 குமாரர்களில் 3 பேருக்கும் திருமணமாகி 8 பேர் பேழைக்குள்ளே பிரவேசித்தாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? நோவா முதல்ல அந்த பேழையை இது பண்ண உடனே நோவா குடும்பம் மட்டும்தான் காப்பாற்றப்பட்டுச்சு. அந்த 8 பேர் உள்ளே போனாங்க. நான் 8 ஏன் எடுத்திருக்கேன்னா, அந்த கேத் அப்படின்னா கிருபை. நோவாவுக்கு கிருபை கிடைச்சதுனால ஒரு 8 பேர் என்ன பண்ணாங்க? காப்பாற்றப்பட்டாங்க. சரி, காப்பாற்றப்பட்டு பெருவெள்ளம் அவங்க எல்லாருமே மறுபடி தண்ணீர் வற்றி மறுபடி பூமிக்குள்ளே வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, நோவா ஒரு வேலை செஞ்சார். நிலத்தை பயிரிட்டு 10வது அதிகாரத்தில் 20வது வசனத்திலிருந்து வாசிங்க. 9:20 சாரி ஆதியம். ம் 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 சரி, அடுத்து 24 அப்படியே வந்துருங்க. அறிவிச்சதுக்கப்புறம் அவங்க அவன் நிர்வாணத்தை மூடுகிறார்கள். இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே 24 தெளிந்த பொழுது ம் ம் பாருங்க, ஒரு ஆசீர்வாதம் கிருபை கிடைச்சிருச்சு. அவங்க வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் இப்போ நோவா என்ன பண்ணுறாரு? ஒரு சபிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. யாரை சபிக்கிறாரு? கானான். காம தான் ஆக்சுவலாக சபிக்கணும். ஆனால் நோவா சபிக்காமல் அவனுக்கு பிறக்க போகிற அந்த கானானை சபிக்கிறார். இங்கே 22 பார்த்தீங்கன்னா, அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகி காம். எப்பயுமே தகப்பனுடைய பேர் இவனை பெற்றான், அப்படித்தான் பைபிள் வரிசைப்படுத்துது. இங்கே சாபம் வரும்பொழுது என்ன பண்ணுதுன்னா, சாபம் என்ன செய்யுது? ஸ்ட்ராங்காக அங்கே எழுதப்படுது. கானானுக்கு தகப்பனாகிய கான் அப்படின்னு போட்டிருக்குது. அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரத்தில் அடிமைகளுக்கு அடிமையாக இருப்பான். சாபம் பாவம் வந்துட்டாலே ஒரு அடிமைத்தனம், அப்படி தானே? ஆனால் இந்த கானான் பாருங்க, அடிமைகளுக்கு அடிமையாக இருப்பான் அப்படின்னு போட்டுக்குது. சரி, இதை மாற்றினா அப்படின்னா, இந்த கானான் இந்த காம் அவனுடைய வம்ச வரலாறு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 10:15 வாசிங்க. எபியூசரையும் அர்கியரையும் காமாத்தியரையும் பெற்றார். இது யாருன்னா, கானான் பெற்றெடுத்த பிள்ளைகள். கானான் ஏற்கனவே எப்படிப்பட்டவன்? சபிக்கப்பட்டவன். அடுத்த வசனம் அதில் என்ன சொல்லுதுன்னா, பின்பு கானானியரின் வம்சத்தார் எங்கும் பரவினார்கள். கானான் அப்படின்னாலே இப்போ என்னாச்சு? சாபம் ஆயிடுச்சு. இந்த கானான் பிள்ளையை பெற்றெடுக்கும் போது என்ன பண்ணுறான்? எங்கள் அப்பாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சதுனால நாங்கள் என்ன பண்ணப்பட்டோம்? காப்பாற்றப்பட்டோம். அப்போ இந்த தாவீது அந்த வசனத்தில் சொல்கிறான், தயவிற்காக கெஞ்சுகிறேன். எங்கெல்லாம் அந்த தயவு கிருபையை உள்ளே கொண்டு வராங்களோ அங்கே சாபத்துக்கு முடிவு வந்துடும். ஆமேன், நம்புறீங்களா? சாபம் எங்கே இருக்குதோ அங்கே இயேசு கிறிஸ்துவாகிய கிருபை உள்ளே வந்துருச்சுன்னா அதுக்கு மீறி சாபம் செயல்பட முடியாது. இது 15வது வசனத்தில் நம்ம வாசிச்சோம் இல்லையா? கானான் தன் மூத்த மகனாகிய சீதோனையும். 2வது கேத் நம்ம பாஸ்ட தலைப்பு இருக்கு இல்லையா? அந்த கேத்து தான் அந்த கேத்து, 2 ஒரே பேர் தான். அந்த ஹீப்ரூவில் 8வது லெட்டர் ஆகி அந்த பேர் என்ன பண்ணுறான்னா கேத் அப்படின்னு வைக்கிறான். இவனுக்கு பேர் என்ன? கிருபை.
கிருபை அப்படின்னு பேர் வச்சிட்டதுக்கு அப்புறம் இந்த கானான் தேசம் தான் எப்படிப்பட்ட தேசம் ஆயிடுச்சு? சபிக்கப்பட்ட தேசம். ஆனால் இஸ்ரவேலர்கள் எதை சுதந்தரித்தார்கள்? பாலும் தேனும் ஓடுகிற தேசமாய், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாய் அந்த தேசத்தை சுதந்தரிக்கிறதுக்கு 430 வருடம் காத்திருந்து அந்த தேசத்தை தேவன் என்ன பண்ணிட்டாரு? விசேஷப்படுத்திட்டாரு. சரி, ரைட். இப்போ இயேசு கிறிஸ்து பிறந்து வர்றாரு. பிறந்து வருகிற பொழுது முதலாவது அற்புதத்தை எங்கே பண்ணார்? கானா ஊரில், கலிலேயாவில் இருக்கிற கானா ஊரில். அந்த கானானும் இந்த கானாவும் எல்லாமே ஒன்று தான். அங்கே என்ன அற்புதம் பண்ணார்? நோவா திராட்சை ரசத்தினாலே மதிமயங்கி எங்கே அவனை அவமானத்தை ஏற்படுத்தி ஒரு சாபத்தை முன்வைத்து போனானோ அதே கானானுக்குள் இயேசு உட்பிரவேசித்து அவர் முதல்ல நீக்கிற காரியம் என்ன தெரியுமா? சாபத்தை. திராட்சை ரசத்தை என்ன பண்ணுறாரு? தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றி சாபத்தை என்ன பண்ணுறாரு? ஆசீர்வாதமாய். அவருடைய முதல் வேலையை அவர் உள்ளே வந்த உடனே சாபத்தை என்ன பண்ணுறாரு? மாற்றாரு. இனி அது என்ன செய்யக்கூடாது? தொடரவே கூடாது. அதனால தான் தாவீது அந்த 8வது இதில் வாசிங்க, கடைசி வசனம், பூமி ஆமென், பூமியுடைய கிருபையினால் நிறைந்திருக்கிறது. கேத் அப்படின்னா என்ன? கிருபை. சரி, அடுத்து தேத் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை எடுத்து வாசிங்க. அதில் இது 9வது லெட்டர். இந்த லெட்டருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், தேத் அப்படின்னா காட்ஸ் வேர்ட் இஸ் குட், கடவுளுடைய வார்த்தையை முக்கியப்படுத்துகிறது. காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் ஆல்சோ குட் அப்படின்னு இருக்குது. தேவனுடைய நியாய தீர்ப்புகள், அவருடைய வார்த்தைகள் எப்பொழுதுமே அது நன்மையானது அப்படின்னு சொல்லி. முதலாவது நாம் வாசித்த மாதிரி அந்த வசனத்தை வாசிங்க, 119. ம் 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 சரி. இப்போ ஃபஸ்ட் இவர் எப்படி ஆரம்பிக்கிறாரு? உங்கள் வசனத்தின்படி நன்றாய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நடத்துகிறீங்க. அடுத்து முதல்ல கிருபையை பார்த்தோம், இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பார்க்குறோம். உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தரலும். உத்தம நிதானிப்பு அப்படின்னா த ரைட் ஜட்ஜ்மெண்ட், அதாவது நம்ம நியாயம் தீர்க்கிறதுல எப்படி இருக்கணும்? ரொம்ப உத்தமமாக இருக்கணும். இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை கூட்டு வந்தாங்க. நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? மோசையுடைய லா என்ன சொல்லுதுன்னா, நீ கல்லெறிஞ்சு கொல்லப்படணும். ஆனால் அந்த இடத்துல அவர் எப்படி அங்கே நியாயம் தீர்த்தார் நம்மளுக்கு தெரியும். கிருபையை கொண்டு உத்தம இதோட நியாயம் தீர்த்து ஒருவருக்குமே அங்கே என்ன வரவிடலை, எந்த தீமையும் வரவிடாமல் அவளையும் அவர் மீட்டெடுத்தார். அதுபோல் இன்றைக்கி சில காரியங்கள் நம்ம குடும்பத்தில் மன்னிக்க முடியாத சில குற்றங்கள் நடக்கலாம். ஆனால் நம்ம எப்படி இருக்கணும்? உத்தமமாக அதை நிதானித்து இயேசு பார்க்குற விதமாக பார்த்து அதை சரி செய்து கொள்ள வேண்டும். அப்படி தானே? ஆமென். நம்ம உடனே என்ன நாட்டாமை ஆயிடக்கூடாது. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். நம்ம தப்பு செய்யும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? வெளிப்படுத்தாமல் ஆண்டவர் மன்னிச்சிடணும் நினைப்போம். அடுத்தவங்க தப்பு பண்ண உடனே என்ன செய்யணும்? உப்பை தின்னவே தண்ணி குடிச்சு தாண்டா ஆகணும்னு சொல்லி அப்படியே நம்ம எழும்பிடக்கூடாது. உத்தமமாக நிதானித்து ஒரு தன் பிள்ளையை சிச்சிக்கிறது போல எப்படி அவர்களை காப்பாற்ற வேண்டுமோ அப்படி நம்ம அதற்குரிய அறிவை எனக்கு போதித்தரலும் அப்படின்னு தாவீது சொல்கிறாரு. அடுத்து, நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன். பாருங்க, உபத்திரம் வர்றதுக்கு முன்னாடி வழி தப்பி நடந்தாராம். உபத்திரம் வந்ததுக்கு அப்புறம் இப்பொழுதும் உடைய வார்த்தை காத்து நடக்கிறேன். தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவரும். அவர் எப்பயுமே நல்லவரும் நன்மை செய்கிறவர், ஒருவரையும் தீமையினால் சோதிக்கிறவர் அல்ல. அடுத்து, பிரமாணங்களை போதியும் கேட்குறாரு. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணணும்? போதிச்சிருக்கணும் இல்லையா? ஆனால் போதிக்கல. அடுத்து என்ன செய்கிறார் அப்படின்னா, அகங்காரிகள் பொய்களை பிணைக்கிறார்கள், நானோ முழு இருதயத்தோடு உடைய கட்டளைகளை கைக்கொள்ளுவேன். அடுத்து, நானும் உடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன். பாருங்க, அகங்காரிகள். இப்போ இவர் போதித்தருளும் பிரமாணங்களையும் கேட்கும்போது இவருக்கு பிரச்சனை தான் வருது. சில காரியங்களை உபத்திரவங்களின் ஊடாய் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, கடைசியில் பார்த்தீங்கன்னா 71, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். ஆண்டவர் அப்போ எப்படி கற்றுக் கொடுக்குறாருன்னு பாருங்கள். சில நேரங்களில் சில உபத்திரவங்கள் போராட்டங்கள் வரும், நம்மளுக்கு அது விளங்காது. ஆனால் அதன் ஊடாய் தேவன் சில காரியங்களை நமக்கு என்ன செய்கிறாரு? கற்றுக் கொடுக்குறாரு. கடைசி வசனம், ஆமென். அநேகம் 1000 பொன்வெளியை பாருங்கள், நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். சரி, இப்போ தான் நம்ம டாபிக்குள்ளே வர்றோம். அந்த 9வது வார்த்தையில் கடைசி வார்த்தை சொல்லுகிறது, பொன் வெள்ளியை விட இந்த வேதம் எப்படிப்பட்டதான்? விலையேறப்பட்டது. ஏன்னா அந்த வார்த்தையை கொண்டு தான் சகலத்தையும் தேவன் சிருஷ்டித்தார். இந்த வார்த்தை சத்திய வார்த்தைகள். முதல்லது நம்ம கிருபையை பார்த்தோம். கேத் அப்படின்னா, தேத் அப்படின்னா சத்தியமான
வார்த்தைகள். இது 9வது லெட்டர். வெளிப்படுத்தின விசேஷத்தில் இந்த 9 அப்படின்றதுனால அந்த 9க்குரிய சில இலக்கங்களை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. அங்கே என்ன சம்பவம் அப்படின்னா, அதுக்கு மேலே 19லேருந்து வாசிங்க. சரி, நகரத்தில் ஒரு மதில் கட்டுறாங்க. அதுக்கு அஸ்திபாரங்கள் எதனால் போடப்பட்டிருக்குது? ரத்தினங்களாலும் விலை உயர்ந்த கற்களால் அஸ்திபாரம் போடுறாங்க. நம்ம ஊரில் எப்படி அஸ்திபாரம் போடுவோம்? செங்கல், மண், காங்கிரீட்டை போட்டு தான் அஸ்திபாரம் போடுவோம். பரலோகத்தில் வேற மாதிரி அஸ்திபாரம் போடப்படுது. வாசிங்கம்மா. ம் 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 சொர்ணரத்தினம். சரி, போதும். இப்போ இந்த 9வது வார்த்தையை தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். 9வது ரத்தினத்தின் பேர் என்ன? புஷ்பராகம். இன்னும் ஒருத்தவங்க யோபு 28:19 வாசிரு. இந்த புஷ்பராகம் அப்படின்றது ஒரு தங்கத்தை விட, எப்படி தாவீது சொல்றான், பொன்னை அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதம் எனக்கு நலம் அப்படின்னு அதோட குவாலிட்டியை வந்து அவன் எடுத்து காட்டுறான், தேவ வார்த்தையை. ம் 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 அதுக்கு முந்தினது 18. எத்தியோ 19 எத்தியோப்பியாவின் புஷ்பராகம் அதற்கு. சரி, எத்தியோப்பியாவில் தான் இந்த புஷ்பராகம் எப்படி இருக்குமா, பியூராக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது. பசும் பொண்ணு அப்படின்னா பியூர் கோல்டு, சுத்தமான பொண்ணு கூட என்ன ஆகாது, இந்த புஷ்பராகத்துக்கு நிகர் இல்லை. இந்த புஷ்பராகம் எதற்கு நிகர் இல்லைன்னா ஞானத்தை குறித்து அங்கே பேசப்படுது. ஞானம் அப்படின்னாலே நான் ஆல்ரெடி சொன்னேன், அது ஏசு கிறிஸ்து. நீதிமொழி 8வது அதிகாரத்தில் ஞானத்தை குறித்து எழுதப்பட்டிருக்குது. அந்த இடத்துல எல்லாம் ஏசு கிறிஸ்துன்னு போட்டிங்கன்னா அப்படி என்ன ஆயிரும், கரெக்டாக ஃபிட் ஆயிரும். எங்கெல்லாம் ஞானம் வருகிறதோ அங்கெல்லாம் ஏசு கிறிஸ்து. இந்த புஷ்பராகம் யாருக்கு ஒப்பால? ஏசு கிறிஸ்துக்கு. அநேகமாயிரம் பொன்வெள்ளியை பார்க்கிலும் இந்த புஷ்பராகம் வெளிப்பட்டதாக இருக்குதுன்னா விலை உயர்ந்ததாக இருக்குது. அது ஏசு கிறிஸ்துவுடைய வார்த்தைக்கு நிகரே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு சத்தியத்தை இதற்குள்ள தேவன் என்ன பண்ணிக்கிறாரு, மறைச்சி வச்சிருக்கிறாரு. இப்போ 2 விஷயம் பார்த்துட்டோம். இந்த 9வது இந்த காரியத்தை நான் பேசினேன் இல்லையா, அதே போல் ஏசு கிறிஸ்து தன்னை ஜீவனை ஒப்பு கொடுக்கும்போது சிலுவையில் அவர் சொல்கிறாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி ஆவியை ஒப்பு கொடுத்த நேரம் உங்களுக்கு தெரியுமா? 9ஆம் மணி வேலை. பேதுருவும் யோவானும் யாக்கோபை பற்றி என்ன சொல்லுதுன்னா, சத்தியத்திற்கு தூண் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி தூண்களாக இருக்கிறவர்கள் முதல்ல அற்புதத்தை செய்யும்படிக்கு ஜெபாலயத்துக்குள்ளே போகிறாங்க. அப்போ அங்கே ஒருத்தன் தாயின் வயிற்றில் இருந்து பிறந்தது முதல் அப்படி இருக்கிறான். அவங்க போன டைமும் 9ஆம் மணி நேரம். அவங்க சொல்கிறாங்க அவனை பார்த்து, பொன்னும் வெள்ளியும் எங்களிடத்தில் இல்லை, நசரேனா இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. பொன்னாலும் வெள்ளியாலும் புஷ்பராகத்தாலும் செய்ய முடியாத சத்திய வார்த்தைகளை கொண்டு 9ஆம் மணி நேரத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க, முதலாவது அற்புதத்தை செய்தார்கள். அதே போல் கொர்நேலியு 10:3, 10:30 அப்போஸ்தலர் வாசிங்கன்னா, அவன் புறஜாதியான இருந்தாலும் தான தர்மங்களை செய்து தேவனுக்காக அவன் காத்து கொண்டிருந்த பொழுது பிரதியட்சமாய் ஒரு தூதன் அவனை சந்தித்த டைம் என்ன டைம் தான், 9ஆம் மணி வேலை. இதெல்லாம் இயேசு கிறிஸ்து யாருக்கு, தாவீதுக்கு இதெல்லாம் வெளிப்படுத்தினால அந்த 9வது வார்த்தைக்குள்ளே என்ன பண்ணுறான், எல்லாத்தையும் கொண்டு அடக்கி கடைசியில் சொல்கிறான், அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலன். சரி, கடைசியாக ஒரு வார்த்தையை பேசிட்டு முடிச்சிடுறேன், எடுத்துக்கலாம் 2 மினிட்ஸ். யோவான் 1:14. யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனமும் 14. இந்த 2 பேசேஜும் தேத்தும் யாரை பற்றி சொல்லுகிறது, இந்த கிருபையும் சத்தியமும் அப்படின்றத பார்த்துருவோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆமென். சரி, இந்த இடத்துல இப்போ என்ன வந்திருக்குது, கிருபைனாலும் சத்தியத்தினால். நான் இங்கே என்ன சொன்னேன், கேத் அப்படின்னா கிருபை, தேத் அப்படின்னா சத்தியம். இது 2 நிறைஞ்சினது யாரு, ஏசு கிறிஸ்து. ஆமென். வனாந்தரத்தில் மறைக்கப்பட்ட தாவீது, அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானத்தின் வெளிப்பாடு என்ன தெரியுமா, ஏசு கிறிஸ்து. நீங்கள் எங்கெல்லாம் கிறிஸ்துவை முதன்மைப்படுத்துகிறீங்களோ அங்கெல்லாம் என்ன இருக்காது, சாபம் இருக்காது,
ஜீவன் அங்கே வெளிப்படும். ஆமென். அந்த வார்த்தை மாம்சமாகி நம்ம கேத்தினாலும் தேத்தினாலும் நிறைந்தவராய். எபிரேயர்கள் வாசா அப்படிதான் வாசிப்பாங்க இல்லையா? கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆமென். அல்லேலூயா. சரி, ஒரு விஷயம் அப்படி எழுந்து நிற்போம். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி அப்படி முடிச்சிடறேன். ஸ்தோத்திரம். நல்ல தகப்பனே, ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே தாவீதின் மேல் தங்கி இருந்தீர். ஆண்டவரே, மறைக்கப்பட்டவனுடைய மேன்மை ஆண்டவரே அவன் மீது நீ தங்கியிருந்தபடினாலே ஆண்டவரே அவனை புறக்கணித்தவர்கள் மறுபடியும் சேர்த்து கொண்டார்கள். ஆண்டவரே, அவன் வேண்டாம் என்று யாரெல்லாம் சொன்னார்களோ அவர்களெல்லாம் தேடி வந்து அபிஷேகம் பண்ணும்படிக்கு கர்த்தர் நீ கூட இருந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஆமென். ஆண்டவரே, அபிஷேகம் எல்லோராலும் அங்கீகரிக்கப்பட்டவனாய், எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவனாய் உன்னை மாற்றும் ஆண்டவரே. தேத் என்று நாங்கள் வாசித்தோம் ஆண்டவரே. இந்த கேத்தும் இந்த தேத்தும் கிருபையும் சத்தியமுமாய் இருக்கிறது ஆண்டவரே. பூமி முழுவதும் உடைய கிருபை நிறைந்திருக்கிறது. அதுபோல் ஆண்டவரே, அநேகமாயிரம் பொன்வெள்ளியை பார்க்கிறோம் அப்பா. நீர் விளம்பின வேதமே எனக்கு நலன். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. ஆண்டவரே, விலையேற பெற்றவைகளை எங்களுக்கு தந்திருக்கீங்க ஆண்டவரே. அப்பா, சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றும்படிக்கு ஆண்டவரே, யோவான் சொல்லுகிறான், கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆண்டவரே, உம்முடைய மாறாத அன்பும் ஆண்டவரே உம்முடைய தயவும் சத்தியமும் எங்களுக்குள்ளே நிறைந்திருக்கிறதுக்காக நன்றி அப்பா. இப்பொழுதும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும்படிக்கு ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. அந்த வார்த்தை நிமித்தம் ஆண்டவரே, வார்த்தையை முக்கியப்படுத்துகிற குடும்பம், வார்த்தையை முக்கியப்படுத்துகிற சபை ஆண்டவரே, அது ராஜ மேன்மையையும் ஆண்டவரே ராஜரீக அபிஷேகத்தையும் பெற்றுக்கொள்ளுமே ஆண்டவரே. அதுபோல் ஆண்டவரே, இந்த நாளிலும் உடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு ஆண்டவரே, எங்கள் சபையை உயர்த்தும்படிக்கு அப்பா, எல்லாராலும் அங்கீகரிக்கப்பட்டதாய் ஆண்டவரே அப்பா, பெயர் பெற்றதாய் விளங்கும்படிக்கு நீர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த வார்த்தையை பேசின என்னை ஆண்டவரை கேட்ட உடைய பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அந்த கிருபையும் சத்தியமும் எங்கள் மேல் தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. நோவாவுக்கு கிருபை கிடைத்தபடினாலே நீதிமானாய் மாறினான், உத்தமனாய் மாறினான் ஆண்டவரே. தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம் உடையவனாய் மாறினது போல இந்த கிருபை இது முதற்கொண்டு உடைய ஜனத்தை ஆண்டவரே அப்பா இன்னும் அதிகமாய் உம்மோடு சேர்த்து கொள்ளட்டும். இன்னும் ஆண்டவரை நெருக்கமாய் சஞ்சரிக்க தேவ கிருபை இறங்கி வரட்டும் ஆண்டவரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவரே, பொன்னை பார்க்கிலும் புஷ்பராகத்தை பார்க்கிலும் ஆண்டவரை விசேஷித்த வார்த்தைகளை எங்களுக்கு அருளி இருக்கிறீர் ஆண்டவரே. இது நிமித்தம் ஆண்டவரை தெய்வீக ஞானத்தோடு நாங்கள் செயல்படவும் ஆண்டவரே அப்பா, எங்களால் ஆண்டவரை எங்கள் முயற்சியினால் பெற முடியாத மேன்மைகளை தேவன் பெற்றுக்கொள்ளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ பாஸ். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நல்ல உற்சாகமாக ஆண்டவருடைய வார்த்தை கேட்டீங்க? எவ்வளோ அழகான ஒரு சத்தியத்தை சிம்பிளாக நம்ம எப்பயுமே படிக்கிற ஒரு பகுதியிலேருந்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். இந்த 2 வார்த்தையை சொல்லுங்க பார்ப்போம். கேத் தேத். கேத்துனா கிருபை, தேத்துனா சத்தியம். இதை கடைசி வரைக்கும் பிடிச்சுக்கோங்க, வாழ்க்கையில் தியானிங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதி.